இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை. நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்து எழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்து எழுவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. தீர்ப்பின் நாளில் யார் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள், யார் நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் அங்கே அழிவை சந்திப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். தங்கள் வாழ்நாட்களில் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்த அத்துணை மக்களும் தீர்ப்பின் நாளில் நிலை வாழ்வை உரிமையாக்கி விண்ணக ராஜ்யத்திற்குள் செல்வார்கள். மாறாக தங்கள் வாழ்நாளில் பிறருக்கு தீமை செய்து வாழ்ந்த அத்துணை மக்களும் தீர்ப்பின் நாளில் கடவுளின் தண்டனைக்கு ஆளாகி நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக இயேசு தெளிவாக சொல்லுகிறார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் இதே கருத்தை சற்று வித்தியாசமாக சொல்லுவார். ஊன் இயல்பின் தன்மையில் வாழ்கிற அத்துணை மக்களும் 2ஆம் சாவாகிய நரகத்திற்கு செல்வார்கள். ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற அத்துணை மக்களும் அமைதி தருகிற வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று புனித பவுல் அங்கு சொல்லுவார். அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிற அத்துணை மக்களும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்வதால் அவர்கள் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்வின் முடிவில் அமைதி தருகிற அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். மாறாக ஊன் இயல்பின் தன்மையில் வாழ்கிற அத்துணை மக்களும் சாத்தானின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளுக்கு பகையான, கடவுள் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருவதால் அவர்கள் அத்துணை பேரும் கடவுளின் சினத்துக்கு ஆளாகி நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திப்பார்கள் என்று புனித பவுல் அங்கு தெளிவாக சொல்லுவார். சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் நரகத்தை ஏற்பாடு செய்த கடவுள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் விண்ணக ராஜ்யத்தில் இடம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் மனம் மாறி எல்லா பாவத்தையும் விட்டு விலகி கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம், பிறருக்கு நன்மை மட்டும் செய்து வாழ்வோம். அப்பொழுது தீர்ப்பின் நாளில் நாம் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம், விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். தீர்ப்பின் நாளில் யார் விண்ணக ராஜ்யத்திற்குள் செல்வார்கள், யார் நரகத்திற்குள் செல்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்து, பிறருக்கு நன்மையே செய்து வாழ்ந்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்கள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.